ஆணின் இயல்புன்னா என்னென்னா, நல்லா சொல்கிற வேலையை நல்லா செய்வான், நல்ல வேலைக்காரவன். ஆண் என்பவன் நல்ல வேலைக்காரன். ஆனால் பெண்கிறவ யாருன்னா வேலை வாங்க தெரிந்தவள். ஆணுக்கு வேலை வாங்க தெரியாது, வேலை செய்வான், சொன்னால் செய்வான். பெண் வேலை செய்கிறதுல ஆணுக்கு நிகராக வர முடியாது, நல்ல வேலை வாங்குவாங்க பெண்கள். தலைமை பண்பு, பெண்ணின் பண்பு என்பது தலைமை பண்பு. ஆணுக்கு இந்த மாதிரி தலைமை தேவைப்படுகிறது. ஏன்னா அவனுக்கு வேலை வாங்கணும், அப்போ தான் அவன் வேலை செய்வான். அவன்லாம் சோம்பேறி ஆகிடுவான். அவன் இயல்பே என்னதுன்னா ஓய்வு தான், ஓய்வை விரும்புவான், தனிமை விரும்புவான். ஆணின் இயல்பு என்பது ஓய்வு, தனிமை, இதெல்லாம் விரும்பக்கூடியவன். அது அளவுக்கு அவனை யாராவது வேலை வாங்கலை அப்படின்னா அந்த ஓய்வு என்பது அளவுக்கு அதிகமாக போய் அவன் சோம்பேறியாக மாறிடுவான். அப்போ பெண் என்பவள், பெண்ணின் தலைமை பண்பு என்பது ஆணுக்கு தேவை. இந்த உழைப்பதற்கு, வாழ்வதற்கு, தன்னை சோம்பேறியாகாமல் பார்த்துக்கணுன்னா பெண் என்பவள் ஆணுக்கு தேவை. அதனால் பெண்ணை அவன் கடவுளாக பார்ப்பான். ஏன்னா பெண் இல்லைன்னா ஆண் சோம்பேறி ஆகிடுவான். அப்போ பெண்ணுக்கு நல்ல வேலை வாங்க தெரியும், எப்படி வேலை வாங்கணும், எப்படி மகிழ்ச்சியாக வேலை வாங்கணும். அதனால் பெண்கள் வேலை வாங்குறாங்க அப்படின்னா எளிமையான வேலையை தான் வாங்குவாங்க. கண்டிப்பாக அவங்க ரொம்ப ஆணை இயற்கையாகவே பெண்கள் ஆண்களை துன்பப்படுத்திலாம் வேலை வாங்க மாட்டாங்க, ரொம்ப எளிமையான வேலையை தான் வாங்குவாங்க. அதனால் பெண்கள் சொல்கிற வேலையை ஆண்கள் செய்ய பழகிற மூலமாக ஆண்களின் வாழ்க்கை எளிமையாக மாறிவிடும். ஏன்னா பெண்கள் எளிமையான வேலையை தான் பெண்களிடமிருந்து ஆண்கள் வாங்குவாங்க, ஆண்களிடமிருந்து பெண்கள் வாங்குவாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ பெண்களை நம்பலாம், பெண்கள் சொல்கிற வேலையை செய்யலாம். ஏன்னா பெண்கள் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சிட்டே இருந்தால் அவங்க நம்மளை கொத்தடிமையாக மாற்றி கடினமான வேலைகளெல்லாம் செய்ய வச்சு நம்ம வேலை மூலமாகவே அதன் மூலமாக நம்ம கொத்தடிமையாக மாற்றிடுவாங்களோ, நம்மளை ஒரு ஆபத்தான வேலைகளெல்லாம் செய்ய வச்சு நம்மளை ஒரு அழிவை நோக்கி அழைத்து சென்று விடுவார்களோ அப்படின்னு ஆண் பயப்பட வேண்டிய தேவையில்லை. பெண்கள் எப்போவுமே தனக்கு எது கஷ்டமோ அதை ஆண்களுக்கும் கஷ்டம்னு நினைக்கக்கூடியவங்க. தன்னை போல் தான் ஆண்களும் அப்படின்னு நினைப்பாங்க. தன்னை விட இன்னும் சொல்லப்போனால் பெண்கள் ஆண்களே ஒரு பரிதாபகரமாக பார்ப்பாங்க, ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. அப்போ ஒரு குழந்தைகிட்ட என்ன வேலையை வாங்க முடியும் அப்படிங்கிறது பெண்களுக்கு தெரியும். குழந்தையாகத்தான் ஆண்களை பெண்கள் பார்ப்பாங்க. அப்போ ஒரு குழந்தையாக அவங்ககிட்டேருந்து என்ன வேலையை வாங்கணும், அவங்களே பாவம் பரிதாபத்துக்குரியவங்க. ஒரு பெண்களின் ஆதரவை எதிர்பார்த்து, பெண்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு ஜென்மந்தான் ஆண்கள். நாம் இல்லைன்னா அவங்க சோம்பேறி ஆகிடுவாங்க, பெண்கள் இல்லைன்னா ஆண்கள் சோம்பேறி ஆகிடுவாங்க. ஆண்களை வேலை வாங்கணும், அப்போ தான் அவங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க, அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வரும். இல்லைன்னா ஆணை யாருமே வேலை வாங்கலை அப்படின்னா ஆண் தனிமையில் சோம்பேறியாகி கடைசியில் அப்படியே அவன் வாழ்க்கையில் ஒரு அர்த்தமே இருக்காது, ஒரு செயலும் நடக்காது. அவன் வாழ்க்கை வெறும் பூஜ்யமாக இருக்கும். எதுவுமே தினசரி வாழ்க்கையில் நிறைய செயல்களை செய்யும்போது தான் நம்ம வாழ்கிறோம் என்று அர்த்தம். சும்மாவே தனியாகவே இருந்து ஓய்வாகவே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, சும்மா உயிர் வாழ்கிறார் அவ்வளோதான். ஆனால் அவர் வாழவில்லை, அவருக்கு வாழ்க்கை என்று ஒன்று இல்லைன்னு அர்த்தம். அப்போ பெண் வேலை வாங்கும்போது தான் ஆண்களை பெண்கள் வேலை வாங்கும்போது தான் ஆண்களுக்கு அந்த வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஆண்களுக்கு வாழ்க்கையை யார் கொடுக்குறா? ஆண்கள் வாழ்வதற்கு யார் காரணமாக இருக்காங்க? பெண்கள் தான். ஏன்னா பெண்கள் வேலை வாங்குகிறார்கள். ஒரு அம்மா இருந்து ஒரு பையனை என்ன பண்ணுறாங்க, அதை செய் இதை செய், ஏன் இன்னும் எந்திக்கலை, என்ன பண்ண எதை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேலை வாங்கி தூண்டி வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குற ஒரு ஆளாக பெண்கள் இருக்கிறார்கள். அதனால் ஆண்கிறவன் நல்ல வேலை செய்வான், சொன்னால் அதை சொல்கிற வேலையை செய்யக்கூடிய நல்ல வேலைக்காரன். பெண் என்றால் என்னவென்றால் நல்ல வேலை வாங்குவாங்க, தலைமை பண்பு. வேலை செய்வதில் சொல்கிற வேலையை செய்கிறதுல ஆண்களோடு பெண்கள் போட்டி போட முடியாது. ஆண்கள் அந்த வேலையில் திறன் படைத்தவர்கள். ஒரு சொல்கிற வேலையை செய்கிறதுல ஆண்கள் கெட்டிக்காரங்க. பெண்கள்னால் யாருன்னா வேலையை சொல்வதில் இதை செய் அதை செய்ன்னு சொல்கிறதுல பெண்கள் ரொம்ப திறமையானவங்க. எப்படி எல்லாம் ஒரு பன்முகத்தன்மையோட எப்படி அந்த தலைமை பண்புன்னா அது பெண்கள்கிட்ட தான் இருக்கும். எப்படி ஒருத்தர் வேலை வாங்கணும், எப்படி ஒருத்தருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து, உடல் நலனிற்கு மதிப்பளித்து, அக்கறையோடு ஒருவரை எப்படி வேலை வாங்குவது, அன்போடு வேலை வாங்கணும், அன்போட பாசத்தோட வேலை வாங்கணும், ஒரு அடிமையாக பார்க்காம, அந்த மாதிரியான பண்பு பெண்கள்கிட்ட இயற்கையாக இருக்குது. அதனால தான் பெண்கள்கிட்ட அந்த தலைமை பண்பை ஒப்படைச்சிட்டாங்க. இயற்கை என்பது பெண்களிடம் ஏன் அந்த தலைமை பண்பை ஒப்படைத்து விட்டுருக்குன்னா பெண்களுக்கு தான் வேலை வாங்க தெரியும். ஆண்கள்கிட்ட அந்த தலைமை பண்பு வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அவனுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் தெரியாது. அந்த அக்கறையோட பாசத்தோட ஒரு மென்மையாக எப்படி வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு தெரியாது. ஆண்கள்கிட்ட போய் அந்த பொறுப்பை ஒப்படைச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் ஒரு சாட்சி. இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் என்ன பண்ணுறாங்க,
இந்த மாதிரி அவங்ககிட்ட அந்த தலைமை பண்பை பெண்கள் வந்து தங்களுடைய தலைமை பண்பை ஆண்களிடம் ஒப்படைக்கும் பொழுது ஆண்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெண்களை வேலை வாங்குறாங்க, பெண்களை அவமானப்படுத்தி திட்டி அடக்கி ஒடுக்கி, அப்புறம் ஆண்கள் வந்து ஆண்களையும் வேலை வாங்குறாங்க. எப்படி வாங்க திட்டி அவமானப்படுத்தி கொத்தடிமைகளாக பயன்படுத்தி அப்படி உருவாக்கப்பட்ட உலகம் தான் இந்த பிரம்மாண்டமான இயந்திர அறிவியல் உலகம். ஆண்களிடம் தலைமை பண்பை ஒப்படைத்தால் இந்த அந்த அந்த உயிரினத்தில் வந்து மனித உயிரினத்தில் வந்து மற்ற எல்லாருமே கொத்தடிமைகளாக மாறிவிடுவார்கள். ஆண்களுக்கு வேலை வாங்க தெரியாது என்பதற்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் தான் சாட்சி. அதனால் இப்போ எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கிறத பெண்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டா அந்த தலைமை பண்பை, மனித வாழ்க்கைக்கான தலைமை பண்பை பெண்களிடம் ஒப்படைத்து விட வேண்டும். அந்த தலைமை பண்பை எப்படி பயன்படுத்தணுங்கிறது பெண்களுக்கு தான் தெரியும். அப்போ மனித வாழ்க்கையை மென்மையாக மாறிடும். பெண்களிடம் தலைமை பண்பை ஒப்படைத்து விட்டால் மனித வாழ்க்கையை மென்மையாக மாறிடும். அவங்க வந்து எளிதான வேலைகளை தான் வாங்குவாங்க. ஒரு பாதுகாப்பாக இருக்கணும், அதில் வந்து பாதுகாப்பு இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது. நல்ல ஆரோக்கியமாக ஜாலியாக எளிதாக குடிசையில் வாழ்ந்தாலும் அதில் மகிழ்ச்சி இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். அழிவு என்பதே இருக்காது. அந்த அழிவு சிந்தனை என்பது பெண்களின் தலைமை பண்பில் இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு தலைமை பண்பை எப்படி கையாள வேண்டும் என்பது பெண்களுக்கு மட்டுமே தெரியும். அது பெண்களுக்கு சொந்தமான பண்பு. சொல்கிற வேலையை செய்கிறதுல தான் ஆண்கள் கெட்டிக்காரனே தவிர வேலை வாங்குறதுக்கு அவனுக்கு தெரியவே தெரியாது. வேலை வாங்குகிற பொறுப்பை அவங்க கையில் ஒப்படைச்சனால தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் இந்த அழிவுகள் சூழ்ந்துருக்கிறது. அங்கெல்லாம் பார்த்தா ஒரே போராக இருக்குது. ரஷ்யாவில் போர் நடந்துகிட்ருக்கு, அப்புறம் பார்த்தா இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர், இப்படி ஆப்பிரிக்காவிலலாம் எப்போவும் தீவிரவாதம் தான். இப்படி உலகம் முழுக்க தீவிரவாதம், வன்முறை, சாதி வெறி, மதவெறி, இந்தியாவில் மதவெறி அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க இன்றைக்கி அழிவை நோக்கி போயிட்டுருக்குன்னா தலைமை பண்பை, இந்த மனித வாழ்க்கையை வழிநடத்துகிற பொறுப்பை ஆண்களிடம் ஒப்படைத்ததால் தான், ஆண்கள் என்கிற குழந்தைகளிடம் அந்த ஒரு பொறுப்பை ஒப்படைச்சனால்தான் அவனால் அந்த தலைமை பண்பை எப்படி அதை ஒரு கட்டுப்பாட்டோடு எப்படி கடைபிடிக்கணும்னு தெரில. பாரு, தன்னை நிரூபிக்கிறேங்கிற பேரில் அவன் என்னென்ன கோமாளித்தனமோ பண்ணிகிட்ருக்கான். விண்வெளிக்கெல்லாம் போகிறான். பார், எங்களுடைய தலைமை பண்பை பார், ஒரு ஆண்கள் யார் அப்படின்னு நிரூபிக்கிறக்காக விண்வெளிக்கெல்லாம் போகிறான். ஏகப்பட்ட அழிவுகள் அவங்க கையில் ஒப்படைச்சனால்தான் இந்த மனித வாழ்க்கையே இன்றைக்கி அழிவை நோக்கி போயிட்டுருக்கு. நோய்களாலும் விபத்துகளாலும் குற்றங்களாலும் கோடிக்கணக்கானவங்க வருஷம் முழுக்க செத்துக்கிட்டே இருக்காங்க. ஆண்களின் கையில் தலைமை பண்பை ஒப்படைத்ததற்காக நாம் கொடுக்குற விலை, வருஷந்தோறும் கோடிக்கணக்கான பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. 70 வயசு 80 வயசு வரைக்கும் தான் வாழ்கிறாங்க. 120 வருஷம் வரை வாழ வேண்டிய அந்த மனித உயிரினம் 80 வயசு வரைக்கும் வாழ்கிறதே பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. அதனால் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, ஆண்களின் கையில் தலைமை பொறுப்பை ஒப்படைத்து பெண்களை வந்து சொல்கிற வேலையை மட்டும் நீ செய்யின்னு சொன்னாங்கள்ல, பெண்களை அடிமையாக மாற்றினாங்கள்ல, அதனால் நாம் கொடுக்குற ஒரு விலை தான், அதற்கு நாம் ஏற்பட்ட விலை தான், அதுக்கு நாம் கற்றுக்கிற பாடம் தான் இதெல்லாம். என்றைக்குமே ஆண்கள்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கக்கூடாது. ஒப்படைச்சா என்ன ஆகும்னா இந்த மாதிரி தான் மனித வாழ்க்கை நாசமாக போகும். பார்க்குறதுக்கு தான் இது அழகாக இருக்கும், பெரிய உயர்ந்த கட்டிடம், வானத்தில் விமானம் அப்படின்னு பார்க்குறதுக்கு வேணால் நல்லா இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் இதில் வாழவே முடியாது, வாழ முடியாத ஒரு உலகம் இது. ஒரு கண்காட்சி உலகம், சும்மா பார்க்குறதுக்கு தான் நல்லாயிருக்கும். ஷோகேஸில் வைத்திருக்கிற ஒரு பொம்மை தான் அது. இந்த உலகம் என்பது ஷோகேஸ் பொம்மை மாதிரி தான். மற்றபடி இதில் வந்து வாழ்வதற்கு தகுதி இல்லாத உலகம். மகிழ்ச்சிங்கிறத நீ கற்பனை கூட பண்ணி பார்க்காத. பாதுகாப்புங்கிறது சுத்தமாக கிடையாது. எல்லா வகையிலுமே நீ ஏமாற்றப்படுவாய். எல்லா வகையிலுமே நீ சாகடிக்கப்படுவதற்கு நீ எப்பவும் தயாராக இரு.